இந்த வாழ்க்கை ஒரு வீடு போல. அந்த வீட்டிற்கு 5 ஜன்னல்கள். அவை புலன்கள். ஒலி, பார்வை, வாசனை, சுவை, தொடுதல். இந்த 5 நுழைவாயில்கள் வழியே உலகம் நம்முள் நுழைகிறது. ஒரு நாள் ஒரு ஞானி தனது சீடனை கேட்டார், "நீ பார்க்கும் உலகம் இருட்டாக இருக்கிறதா?" சீடன் சொன்னான், "ஆம், எல்லாம் மங்கலாக தோன்றுகிறது." ஞானி மெதுவாக சிரித்தார். அவர் சீடனின் கண்களில் இருந்த கருப்பு கண்ணாடியை எடுத்தார். "உலகம் மங்கலாக இல்லை, உன் கண்ணாடிதான் மங்கியது." அதேபோல் புலன்கள் தூய்மையற்றால் உலகம் தவறாக தெரியும். கேட்கக்கூடாததை கேட்போம், பார்க்கக்கூடாததை பார்ப்போம், புகழக்கூடாததை புகழ்வோம், தொட்டுக்கூடாததை தொடுவோம். பிறகு நாம் கேட்போம், ஏன் மனம் அமைதியில்லை? புலன்கள் அவை சேவகர்கள், ஆனால் மனம் அது தலைவன். தலைவன் கட்டுப்பாடின்றி இருந்தால் சேவகர்கள் எல்லைகளை தாண்டுவார்கள். அப்போது ஆன்மா சோர்வடையும். ஒரு தெளிவான ஏரி, அதன் நீர் தூய்மையாக இருந்தால் வானம் தெளிவாக பிரதிபலிக்கும். ஆனால் நீர் கலங்கினால் வானமே மாறியதாக தோன்றும். உலகம் மாறவில்லை, நம் உள்ளம் மட்டுமே கலங்கியது. புலன்களை தங்கள் பாதையில் வையுங்கள், அவற்றை ஒழுக்கத்தில் நடத்துங்கள். அப்போது வாழ்க்கை சுபமாகும், அனுபவம் மங்களமாகும், மனம் அமைதியாகும். புலன்களின் தூய்மை ஆன்மீக மகிழ்ச்சியின் வாசல். வாழ்க்கை நல்லது, அது நிறைந்ததாக இருக்கட்டும்.